தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே தேவ பிள்ளைகளாக, குடும்பமாக, சபையாக, விசுவாசிகளாக ஒன்று கூடி ஆண்டவரை நோக்கி ஆராதிக்க, மகிமைப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த மனமகிழ்ச்சி நாளுக்கு நன்றி சொல்லி ஆராதனை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தரும்படி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். முதலாவது ஆரம்ப ஜெபத்தை பாஸ்டர் அவர்கள் ஏறெடுப்பார்கள். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தேவனே, இந்த மனமகிழ்ச்சியின் காலை வேளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் இந்த நாள் வரையிலும் எங்களை பாதுகாத்து நீ நடத்தி வந்த உம்முடைய அன்பின் வழிகளை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ரட்சகரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாள் வரையிலும் நீ நடத்தி வந்த உம்முடைய எல்லா கிருபைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் பாராட்டின எல்லா தயவுகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படி காய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி காய் ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடி வரையிலும் உம்முடைய கிருபை எங்கள் மத்தியிலே தங்கி இருப்பதாக ஆண்டவரே. உம்முடைய ஆளுகை, உம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே தங்கி இருக்கும்படி காய் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதியும், ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதிக்கும்படி காய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீக்குங்க. உம்முடைய நாமம் ஆண்டவரே இந்த ஆராதனையின் மூலமாய் மகிமைப்படும்படி காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த நெருக்கத்தின் நாட்களிலும் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை கிருபையாய் சுகத்தோடு பலத்தோடு நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்தவர்களாக எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல், உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீர் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், வல்லமை, கனம், மகிமை, மேன்மை, புகழ்ச்சி எல்லாம் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை பாடுவோம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாரா. உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. ஸ்தோத்திரம், வல்லமை, துதியும், ஞானமும், கனமும், மகிமையும், வேலனும் என்றென்றும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், வல்லமை, துதியும், ஞானமும், கனமும், மகிமையும், வேலனும் என்றென்றும் உண்டாகட்டும். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. ஆமென். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா. தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா. செத்தி நின்று என்னை தூக்கி நீரே, கண்மலை மேல் இருத்தி நீரே. செத்தி நின்று என்னை தூக்கி நீரே, கண்மலை மேல் இருத்தி நீரே. ஸ்தோத்திரம், வல்லமை, துதியும், ஞானமும், கனமும், மகிமையும், வேலனும் என்றென்றும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், வல்லமை, அமை, துதியும், ஞானமும், கனமும், மகிமையும், வேலனும் என்றென்றும் உண்டாகட்டும். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. ஆமென். உம்மை பாடுவேன், எல்லாரும் உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. கண்ணீரில் இருந்த என்னை களிப்பாக மாற்றினீரே. கண்ணீரில் இருந்த என்னை களிப்பாக மாற்றினீரே. புது பாடலை எந்த நாவில் தந்து ஜெயகீதம் பாட செய்தீர். புது பாடலை எந்த நாவில் தந்து
உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன். நன்மையான ஈவுகளை தந்தீரையா, உம்மை பாடுவேன். ஆமென். உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. பலனற்று இருந்த என்னை பலன் தந்து நடத்தினீரே, பலனற்று இருந்த என்னை பலன் தந்து நடத்தினீரே. கழுகு போல எனக்கு பலன் தந்தீரே, கவலைகள் மாற்றினீரே. கழுகு போல எனக்கு பலன் தந்தீரே, கவலைகள் மாற்றினீரே. ஸ்தோத்திரம், வல்லமை, துதியும், ஞானமும், கனமும், மகிமையும், வெல்லனும் என்றென்றும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், வல்லமை, துதியும், ஞானமும், கனமும், மகிமையும், வெல்லனும் என்றென்றும் உண்டாகட்டும். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன். நன்மையான ஈவுகளை தந்தீரையா. ஆமென். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன். நன்மையான ஈவுகளை தந்தீரையா. உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன். நன்மையான ஈவுகளை தந்தீரையா. ஹல்லேலூயா. நன்மையான ஈவுகளை கத்து தந்திருக்கிறார். இந்த மாதம் துவங்கி 26வது நாள் வரையிலும் அநேக நன்மைகளை கத்து செய்திருக்கிறார். நெருக்கத்தின் மத்தியிலே, கொள்ளை நோயின் மத்தியிலே, அநேக ஸ்தோத்திரம் குறைவுகளின் மத்தியிலே அவர் நமக்கு நன்மை செய்து நம்மை நடத்தி வந்தார். நாம் பாடினது போல கண்ணீரில் இருந்த நம்மை அவர் களிப்பாய் மாற்றி நடத்தி வந்திருக்கிறார். புது பாடலை நாவில் தந்து ஜெய கீதம் பாட வைத்திருக்கிறார். ஜெயமாய் கர்த்தர் கீதம் பாடி ஆண்டவரை களிப்போடு மகிமைப்படுத்த கிருபை தந்திருக்கிறார். மாத்திரமல்ல, பலனற்று இருந்த என்னை பலன் தந்து நடத்தின தேவன். அநேக சூழ்நிலைகளின் நிமித்தம் பலனற்றவர்களாக ஸ்தோத்திரம் நாம் காணப்பட்டோம். ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நடத்தி வந்திருக்கிறார். பலன் தந்து நடத்திருக்க. எப்படிப்பட்ட பலன்? கழுகு போல எனக்கு பலன் தந்தீரே, கவலைகள் ஸ்தோத்திரம் மாற்றி இருக்கிறீர் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்த பலனுக்காக, கிருபைகளுக்காக, சுகத்திற்காக, கண்ணீரை மாற்றினதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஆராதித்து மையப்படுத்த 2 சரணங்களை மறுபடியும் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். ஸ்தோத்திரம், துதி, கன, மகிமை ஆண்டவருக்கு செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா, தாழ்மையில் இருந்த என்னை கண்ணோக்கி பார்த்தீரையா. சேற்றி நின்று என்னை தூக்கி நீரே, கண்மலை மேல் நிறுத்தி நீரே. சேற்றி நின்று என்னை தூக்கி நீரே, கண்மலை மேல் நிறுத்தி நீரே. ஸ்தோத்திரம், வல்லமை, துதியும், ஞானமும், கனமும், மகிமையும், வெல்லனும் என்றென்றும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், வல்லமை, துதியும், ஞானமும், கனமும், மகிமையும், வெல்லனும் என்றென்றும் உண்டாகட்டும். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன். நன்மையான ஈவுகளை தந்தீரையா. ஆமென். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன். நன்மையான ஈவுகளை தந்தீரையா. கண்ணீரில் இருந்த என்னை களிப்பாக மாற்றி நீரே, கண்ணீரில் இருந்த என்னை களிப்பாக மாற்றி நீரே. புது பாடலை எந்த நாவில் தந்து ஜெயகீதம் பாட செய்தி. புது பாடலை எந்த நாவில் தந்து ஜெயகீதம் பாட செய்தி. ஸ்தோத்திரம், வல்லமை, துதியும், ஞானமும், கனமும், மகிமையும், வெல்லனும் என்றென்றும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம்,
துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் வெல்லனும் என்றென்றும் உண்டாகட்டும். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. ஆமென். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. பலனற்று இருந்த என்னை பலன் தந்து நடத்தினீரே. பலனற்று இருந்த என்னை பலன் தந்து நடத்தினீரே. கழுகு போல எனக்கு பலன் தந்தீரே, கவலைகள் மாற்றினீரே. கழுகு போல எனக்கு பலன் தந்தீரே, கவலைகள் மாற்றினீரே. ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் வெல்லனும் என்றென்றும் உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் வல்லமை துதியும் ஞானமும் கனமும் மகிமையும் வெல்லனும் என்றென்றும் உண்டாகட்டும். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. ஆமென். உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. உம்மை பாடுவேன், உம்மை துதிப்பேன், நன்மையான ஈவுகளை தந்தீரையா. எல்லாரும் முழங்கால் படியிட்டு முடியாதவர்கள் எழும்பி நின்று கொஞ்ச நேரம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். 7வது மாதத்தின் 25 நாட்களை நாம் கடந்து 26வது புதிய நாளுக்குள்ளே நாம் கடந்து வரும்படியாக, இந்த நாளை நாம் காணும்படியாக, இந்த புதிய நாளை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக, நம் மகிழ்ச்சி நாளிலே, இந்த வாரத்தினுடைய முதலாவது நாளிலே, அவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளிலே அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த, அவரை உயர்த்த கர்த்தர் நமக்கு நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கொடுத்திருக்கிறார். ஆராதனை என்று சொல்லும்போது நான் அடிக்கடி உங்களுக்கு ஆராதனையில் சொல்லுகிற காரியத்தை மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய உள்ளம் நன்றினாலே நிறையணும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். அதுதான் ஆராதனை. அநேகர் நினைக்கிறாங்க ஆராதனை என்று சொன்னால் அது ஏதோ பாடல் பாடுகிற நேரம் என்று சொல்லி. பாடல் வேணும், ஒரு நன்றி சொல்லுகிற ஒரு பாடலாக அந்த பாடல் இருக்கணும். அதை விட நம்முடைய வாயின் வார்த்தைகளினாலே ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டியது அவசியம். இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். தேவன் நமக்கு செய்த நன்மைகளை, அவரை துதிக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை துதிக்கணும், ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். நன்றி நிறைந்த இருதயத்தோடு கூட நம்ம ஒவ்வொருவரும், ஆண்டவரே இந்த காலை வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், உமக்கு நாங்கள் துதி செலுத்துகிறோம். இந்த 7வது மாதம் முழுவதும் கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்தி வந்தீர் ஆண்டவரே. அநேக நெருக்கங்கள், கஷ்டங்கள், குறைவுகள், இல்லாமை, அவை எல்லாவற்றுக்கும் மத்தியிலும் தேவன் நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருந்து கர்த்தர் எங்களை தாங்கினீர், எங்களை ஏந்தினீர், எங்களை சுமந்தீர், எங்களை தப்புவித்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களை பராமரித்தீர், எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. உம்முடைய அன்புக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுகளுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரத்தோடு கூட ஆண்டவரே நாங்கள் உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்லுகிறோம், எங்கள் கர்த்தாதி கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறோம், எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இம்மட்டுமா எங்களை நடத்தினவர், எங்களுக்கு உதவி செய்த எங்கள் எபினேசரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒருவருக்கே நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம், ஒருவருக்கே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எங்கள் தேவாதி தேவனுக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், எங்கள் ராஜாதி ராஜாவுக்கே நாங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீர் எங்களுடைய கன்மலை, எங்களுடைய கோட்டை, எங்களுடைய துர்கம், நாங்கள் நம்பி இருக்கிறவர், எங்கள் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை தவிர இந்த உலகத்தில் நாங்கள் வேற யாரையும் நம்பல, மனுஷரை நம்பல, பிரபுக்களை நம்பல. எங்கள் தேவன் நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் என்று உம்மை மாத்திரம் நம்பி இந்த காலை வேளையில் எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. நீரே எங்கள் கன்மலை, எங்கள் கோட்டை, எங்கள் துர்கம், எங்கள் ஸ்தோத்திர கேடகமாக எங்களோடு கூட நீர் இருக்கிறீர் ஆண்டவரே.
உம்மை மாத்திரம் நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தரை நம்பினவர்களாக எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவரை ஆராதிக்க போகிறோம். நீரே எந்தன் கண்மலை, நான் உண்மை நம்புவேன். நீரே என்னுடைய மறைவிடம், நான் உம்மில் தங்குவேன். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உம்மை நம்பி உம்மில தங்குகிற ஒரு நல்ல அனுபவத்தில் எங்களை நடத்தும் என்று கர்த்தரிடத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து அவரை சார்ந்திருப்போம், அவரை நம்புவோம். அவரை நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. நீரே எந்தன் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே எந்தன் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். துன்பமான நேரமோ இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தோ. துன்பமான நேரமோ இன்பமான காலமோ, தோல்வியின் மத்தியில் புகழ்ச்சியின் உச்சத்தோ. எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். எல்லா சூழ்நிலையிலும் மாறாத தேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். அசைக்கப்படுவதில்லை. நீரே எந்தன் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே எந்தன் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். மனுஷரை நம்பினே, பிரபுக்களையும் நம்பினே, பணம் பதவி நம்பினேன், வெள்ளனையும் நான் நம்பினேன். மனுஷரை நம்பினேன், பிரபுக்களையும் நம்பினேன், பணம் பதவி நம்பினேன், வெள்ளனையும் நான் நம்பினேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவாதேவனே, உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். நான் உம்மை மறந்தாலும் என்னை மறவாதேவனே, ஆமென். உம்மையே நம்புவேன், உம்மை விசுவாசிப்பேன். அசைக்கப்படுவதில்லை. நீரே எந்தன் கண்மலை, நான் உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே எந்தன் கண்மலை, உம்மை நம்புவேன். நீரே எந்தன் மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். எந்தன் வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நீரே, எல்லாமுமானவரே. எந்த வாழ்வின் ஒளியும் நீரே, வழியும் நீரே, வழுவாமல் காப்பவரே. எந்த தாயும் தகப்பன் நீரே, எந்த நண்பன் நீர், எல்லாமுமானவரே. நீரே எந்த கண்மலை, உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். நீரே எந்த கண்மலை, உம்மை நம்புவேன். நீரே எந்த மறைவிடம், என்றும் உம்மில் தங்குவேன். அல்லேலூயா. உம்மிலே நான் தங்குவேன். எத்தனை பேர் உண்மையா பாடுறீங்க? துன்பமான நேரமோ
இன்பமான காலமோ தோல்வியின் மத்தியில, புகழ்ச்சியின் உச்சத்துல, எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நீர் மாறாத தேவன், நீர் மாறாதவராய் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் மாறாத தேவன், எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உண்மையில் தங்குகிறவர்களாக, உண்மை நம்பினவர்களாக இந்த காலை வேளையில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஸ்தோத்திரம், உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஹல்லேலூயா, உண்மை மாத்திரம் நாங்கள் நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையிலும் எங்களை மறவாத தேவன், எங்களோடு இருக்கிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் உண்மை மறந்தாலும் நீர் எங்களை மறக்காதவர் ஆண்டவரே. எங்களை மறவாமல் இம்மட்டும் நினைவு கூர்ந்து எங்களை நடத்தி வந்திருக்கிறீர். உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எல்லா சூழ்நிலையிலும் நீர் மாறாதவராய் மறவாதவராய் எங்களோடு கூட இருந்து இந்த 7வது மாதத்தினுடைய 26வது நாள் வரையிலும், இந்த கடைசி கர்த்தருடைய நாள் வரையிலும் கர்த்தர் நீர் ஒருவரே எங்களை நடத்தி வந்தீரே. நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உமக்கு கொடா கொடி நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவருக்கு. நன்றி சொல்லுள்ள எல்லா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். மறவாமல் நினைத்தீர் ஆண்டவரே. மனதார நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாட போறோம். ஆண்டவர் எங்களை மறவாமல் நினைத்தவர், மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களை பலப்படுத்தினவர், பலனற்ற வேளையில் எங்களுக்கு பலன் தந்து நடத்தினவர், எங்கள் குடும்ப வைத்தியராக இருந்து எங்களை நடத்தினவர் நீர் ஆண்டவரே. உனக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மனதார ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொல்லி இந்த பாடலினுடைய ஒரே ஒரு சரணத்தை மாத்திரம் பாடி ஆண்டவருக்கு நன்றிகளை ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி சொல்லாமே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லா கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி
மனதார நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுவோம். 7வது மாதத்தின் கடைசி கர்த்தருடைய நாள் வரையிலும் ஆண்டவரே, இந்த 26வது நாள் வரையிலும் நீர் ஒருவரே எங்களுக்கு கண்மலையா, எங்கள் கோட்டையா, எங்கள் துர்கமாய், நாங்கள் நம்புகிற சோதரை, எங்கள் உயர்ந்த அடைக்கலமாக எங்களோடு இருந்து எங்கள் துன்பமான நேரத்தில், இன்பமான சூழ்நிலையில ஆண்டவர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினீர், எங்களுக்கு உதவி செய்தீர். உடைய அன்பை நினைத்து ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உலக சூழ்நிலைகளை பார்க்கும்போது என்றைக்கு இந்த காரியங்கள் முடியுமோ, எப்படி இந்த காரியங்கள் முடியுமோ என்று வருத்தத்தோடு எதிர்பார்ப்புகளோடு கூட நாங்கள் இருக்கிறதை நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட நெருக்கத்தின் சூழ்நிலையிலும் எங்களை மறவாமல் நினைவு கூர்ந்து எங்களை ஆண்டவர் சுகத்தோடு பலத்தோடு ஜீவனோடும் கூட ஆண்டவரே இந்த உலக வாழ்க்கையில நீர் நடத்தி வருகிற தயவுகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். வெறுமையின் மத்தியில, குறைவுகளின் மத்தியில, வருமானம் இல்லாமையின் மத்தியில நீர் போதுமானவராயிருந்து எங்களை தாங்கினீரே, நடத்தினீரே. உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். நீர் கொடுத்த எல்லா சுகத்திற்காய், பலனுக்காய், ஜீவனுக்காக ஒரு முறை கூட உள்ளங்களின் ஆழங்களில் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து நீரே எங்களை நடத்த வரப்போகிற நாட்களிலும் புதிய மாதத்திலும் கர்த்தர் எங்களை நடத்தும்படி வல்ல கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சூழ்நிலைகளை மாற்றுங்க. உமக்கு சித்தமானதை நீர் எங்கள் தேசங்களிலே நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை தாழ்த்தி தருகிறோம். நீரே மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தை நன்றி சொல்லுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உட்காருங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலே ஒரு முறையாய் அன்போடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். This morning I would want to wish everyone who have joined in the service. இந்த 7வது மாதம் கடைசி ஓய்வு நாளின் ஸ்தோத்திரம் மனமகிழ்ச்சி நாளின் ஆராதனையை கர்த்தர் நமக்கு இம்மட்டும் ஆசீர்வதித்து கொடுத்தார். This 7th month on this Sabbath day, the last service of this month, we thank the Lord for blessing this service. 7 மாதங்கள் கிருபையாய் நம்மை நடத்தின தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. This 7 months the Lord has led us, let him continue to lead us. கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். Let's close our eyes and bow down to the Lord. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our heavenly Father, இம்மட்டுமா எங்கள் ஆராதனை ஆசீர்வதித்து அங்கீகரித்து நடத்தி வந்தீர். till now you have blessed this worship and led us. இப்பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை கொண்டு எங்களோடு கூட நீர் பேசும். And now speak to us through your word. உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுடைய இருதயங்களையும் செவிகளையும் ஒருமுகப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளுக்கு நேராய் திருப்பி எங்களை நீர் நடத்தும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். Let us tune our ears to listen to your word and lead us in your way. நீர் பேச நாங்கள் கேட்கிறோம். You speak and we listen. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். Let's turn to book of Psalms chapter 10 verse 6. நான் அசைக்கப்படுவதில்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவதில்லை என்று தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். நான் அசைக்கப்படுவதில்லை. I shall not be moved. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கு இந்த புதிய நாளிலே கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. The Lord is speaking to you and me, the children of the Lord, that we will not be moved. கடந்த வாரம் முழுவதுமாக இந்த வார்த்தையை கர்த்தர் என்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தார். The last week fully the Lord was speaking to me this word. 20ஆம் தேதி என்னுடைய பகுதி வேத பகுதியிலே இதை வாசித்தேன். அப்பொழுது அதை குறித்து வைத்து ஜெபித்துக் கொண்டிருந்தேன். On the 20th of this month I was reading the Bible. I read this verse and I was meditating on this verse. தாவீது சொல்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை, தலைமுறை தலைமுறை தோறும் தீங்கு என்னை அணுகுவது இல்லை. King David says, I shall not be moved and I shall never be in adversity. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை இந்த மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே தேவன் நமக்கு தருகிறார். And the Lord is giving this promise to you and me on this last week of the 7th month. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமாய் சொன்ன வார்த்தைகளை ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன். I would want to remind you the promise for this month the Lord has spoken to us. உங்களுடைய ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவு சம்பூரணமாய் இருக்கும். The latter end will be better than the beginning. ஸ்தோத்திரம். ஆரம்பம் குறைவாக அற்பமாக இருந்தது, ஆனாலும் முடிவிலே ஒரு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The beginning was not so good, but the latter end was excellent. இந்த மாதத்தினுடைய முதலாவது கர்த்தருடைய நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசின காரியம், நானும் உன்னை காப்பேன் என்று சொன்னார்.
And the Lord also spoke to us that I will protect you. இரண்டாவது கர்த்தருடைய நாளிலே ஆண்டவர் சொன்னது சர்வ வல்லவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தினார். And the second week the Lord said the Almighty God is with us. ஸ்தோத்திரம். மூன்றாவது கர்த்தருடைய நாளிலே ஆண்டவர் சொன்னக்காரே நான் உங்களை தேற்றுகிறவராய் உங்களோடு கூட இருக்கிறேன். And the third week the Lord spoke to us that I will comfort you. இந்த நாளிலும் கர்த்தர் மறுபடியுமாக ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தையை சொல்லுகிறார், நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. And now this week the Lord is speaking to you that we shall not be moved. தீங்கு உங்களை அணுகுவது இல்லை. And you shall never be in adversity. இன்றைக்கு உலகம் முழுவதும் அநேக தீங்கின் காலத்திலே நாம் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். Today the world over is affected by this evil. நம்முடைய பகுதிகளில் அதிகமாக இந்த கொள்ளை நோய் ஸ்தோத்திரம் அது பரவி கொண்டிருக்கிறதை நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். And we are also hearing that this plague is spreading rapidly in our territories also. ஸ்தோத்திரம். 8 லட்சத்துக்கும் அதிகமாக இந்திய தேசத்திலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். செய்திகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். And we have read in the newspapers that nearly more than 8 lakh people are affected by this plague. ஸ்தோத்திரம். உலகம் அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில காணப்பட்டாலும் however the world may be, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், but to you and me the children of the Lord is promising, நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. you shall not be moved. தீங்கு உங்களை அணுகாது. You shall never be in adversity. தீங்கு ஒன்றும் நம்மை அணுகாதபடி, நம்மை அசைக்கப்படாதபடி கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுள்ள தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். And the Lord is able to protect you from all evil and adversity, and you shall not be moved. உலக பிரகாரமாக ஜனங்கள் சொல்லுவாங்க, என்னை யார் ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. And people of the world speak that nobody can shake me. ஸ்தோத்திரம். அப்படி என்னுடைய பலத்தில் நான் இருக்கிறேன் என்று தன்னுடைய பலனை நம்பி சொல்லுவார்கள். And people of the world depend upon their own strength and say that. ஆனால் ஒரு பலவீனம், ஒரு வியாதி, ஒரு கஷ்டம் வந்தபோது அவர்கள் எல்லாவற்றிலும் துவண்டு விழுகிறதை பல சூழ்நிலைகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். But when sickness or some weakness comes, you see them, the people of the world get depressed so quickly. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் நானும் நம்முடைய சொந்த பலத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாது. But you and me the children of the Lord should not speak in our own strength. கர்த்தருடைய வசனத்திலே அவரிலே சார்ந்தவர்களாக நீங்கள் நானும் சொல்லணும், நான் அசைக்கப்படுவது இல்லை. You and me should depend on the Lord's strength and say we shall not be moved. தீங்கு எங்களை அணுகுவது இல்லை. And no adversity shall come near us. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு எனக்கும் இந்த மாதத்தினுடைய கடைசி கர்த்தருடைய நாளிலே வாக்குத்தத்தத்தோடு கூட இந்த மாதத்தை கர்த்தர் முடிக்கிறார். நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. And children of God, listen, you and me, the Lord is giving this promise in this last week of the 7th month that you shall not be moved. சங்கீதங்களின் புத்தகம் 30ஆம் சங்கீதம் 6வது வசனத்தை நாம் படிக்கலாம். Let's turn to book of Psalms chapter 30 verse 6. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று நான் வளமுடன் இருக்கையில் சொன்னேன். And in my prosperity I said, I shall never be moved. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை. I shall never be moved. வளமுடன் இருக்கையில் சொன்னேன்னு சொல்றாரு. And he says that when I was in prosperity. வளமாக இருக்கும்போது எல்லாரும் சொல்லலாம் நான் அசைக்கப்படுவதில்லை என்று. When we are prosperous, we can say that I shall never be moved. சுகமாய் இருக்கும்போது நான் அசைக்கப்பட மாட்டேன்னு சொல்லலாம். When I am doing well, I can say I shall never be moved. வசதி வாய்ப்புகளோடு கூட ஆங்கிலத்தில் ப்ராஸ்பெரிட்டி என்று இருக்குது. செழிப்போடு இருக்கும்போது சொல்லலாம் நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று. And when we are in rich and prosperous, we can say I shall never be ஆனால் moved. இன்றைக்கு நாம் யாரும் நலமாக வளமாக இல்லை. But today many of us are not prosperous. நெருக்கத்தோடு தான் இருக்கிறோம். We are in oppression. கஷ்டத்தோடு தான் இருக்கிறோம். We are in difficulty. வேலை இல்லாம தான் இருக்கிறோம். We are jobless. வருமானம் இல்லாமல் இருக்கிறோம். We don't have an income. சபைகள் அடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம். The churches are shut down. ஆராதனைகள் இல்லாத நிலைமையில் இருக்கிறோம். There is no worship. விசுவாசத்தோடு கூட நீங்களும் நானும் அறிக்கையிட வேண்டும். But you and me should confess in faith. நான் ஒரு காலம் அசைக்கப்படுவது இல்லை. I shall never be moved. இந்த குறைவுகளின் மத்தியிலும் நாங்கள் அசைக்கப்படுவது இல்லை. Even in the shortcomings, I shall never be moved. என் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார். Because my Lord is with me. அவர் எங்களை காக்கிறவராய் இருக்கிறார். The Lord is with me to protect us. எங்களோடு இருந்து நடத்துகிறவராய் இருக்கிறார். He is with us to lead us. சோதரர் எங்களை தேற்றுகிறவராய் இருக்கிறார். He is with us to comfort us. எங்களை அசைக்கப்படாதபடி நடத்துகிற வல்லமையுள்ள தேவன் எங்களை இருந்து இன்றைக்கும் நடத்த வல்லவராய் இருக்கிறார். And the Lord God Almighty is able to lead us and protect us. He will not be moved. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில யார் அசைக்கப்படுவது இல்லை? வேதத்திலிருந்து ஒரு 4 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். This morning we are going to meditate about who will not be moved. ஸ்தோத்திரம். முதலாவது வாசிக்கலாம் 16ஆம் சங்கீதம் 8வது வசனம். Let's turn to book of Psalms 16 verse 8. ஸ்தோத்திரம். 16ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. I have set the Lord always before me, because he is at my right hand, I shall not be moved. கர்த்தரை எப்பொழுதும்
எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me. இன்னைக்கு நாம் யாரை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறோம்? Today, whom we have kept before நாம் us, யாருக்கு முதலிடம் கொடுக்கிறோம், முக்கியத்துவத்தை கொடுக்கிறோம்? and to whom do we give the first place in our இன்னைக்கு life? அநேகர் இருக்கிறாங்க, ஆண்டவரை முன்னால வைப்பாங்க, ஆனா அவரை விட்டுட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பார். Today, many people try to keep the Lord, but they do other things. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுடைய வீட்டின் தலைவர் என்று போர்டு மாட்டி வச்சிருப்பாங்க, போர்டுல மட்டுமே ஆண்டவர் தலைவராக இருப்பார். They would have written in the board that the Lord is the head of this house, but only on that. தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டியது அவசியம். So today, the children of Lord, let us meditate how we are. ஸ்தோத்திரம். எப்பொழுதும் எனக்கு முன்னால வைத்திருக்கிறேன் என்று தாவீது சொல்லுகிறார். King David says that I have always set the Lord before me. ஸ்தோத்திரம். நாம் இன்றைக்கு தேவனை நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறோமா? Have we kept the Lord before us today? ஆண்டவரை அநேகர் நம்ம முன்னால வச்சிட்டு நம்முடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். Today we keep the Lord before us and do our own will. மார்த்தாளை குறித்து நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். We know about Martha. ஸ்தோத்திரம். மார்த்தாள் இயேசுவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். Martha invited the Lord Jesus to her house. ஆண்டவரை வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை அவர் கவனிக்கல, ஒண்ணும் செய்யல, நேரா கிச்சனுக்கு போயிட்டா. She brought the Lord into the house, but she went to the kitchen to. அவதான் ஸ்தோத்திர இயேசுவை உபசரித்து வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டவள். She only invited the Lord and to the Jesus to the house. ஆனால் அவள் ஆண்டவருடைய பாதத்தில் அமரல, வேதத்தை வசனத்தை கேட்கல. But she didn't sit in the feet of the Lord and listen to his words. அவள் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு கிச்சனுக்கு போயிட்டா. மரியாள் தான் தேவனுடைய பாதத்தில், இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்தாள் என்று வேதத்தில் நாம் We வாசிக்கிறோம். read in the Bible that Martha went to the kitchen to prepare food while Mary sat at the feet of the Lord. இன்னைக்கு அநேகர் நீங்களும் நான் அப்படிதான் இருக்கிறோம். Today many of us are like that. ஆண்டவரே வாருங்க என் வீட்டில் இருங்கன்னு சொல்றவங்க சொல்லிட்டு நம்ம டிவி பார்த்துட்டு இருக்கிறோம். Today we say, Lord, come into our house, but we watch TV. ஸ்தோத்திரம். நம்முடைய உலக வேலைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். We are busy with our worldly work. தாவீது சொல்லுகிற அனுபவம் என்ன? What is the experience of King David? எப்பொழுதும் ஆண்டவரை எனக்கு முன்னால நான் வைத்திருக்கிறேன். I have set the Lord always before me. ஸ்தோத்திரம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை முன்னிறுத்துகிற அனுபவம் நமக்கு வேண்டும். So in all situations we should keep the Lord before us. எனக்கு தெரிந்த ஒரு அங்கிள் இருந்தாங்க. I know uncle. ஸ்தோத்திரம். அவர் வேலைக்கு போக முன்னால அவங்க மனைவி நடந்து போவாங்க. And before he goes to this job, he wants his wife to go before him. ஸ்தோத்திரம். அவங்க முன்னால போயிட்டு எதிர வரும்போது அவங்க முகத்தை பார்த்து தான் வேலைக்கு போவார். So his wife will come before her and he will look at her face and then go to job. அவங்கள பார்த்து ஹலோ சொல்லிட்டு தான் வேலைக்கு போவார். And he will say hello to his wife and then go to the job. ஸ்தோத்திரம். மனைவியை முன்னால வைக்கிற அனுபவம். So this is an experience of keeping the wife before you. இன்னைக்கு அநேகர் வேலையை, வருமானத்தை, பெருமைகளை, காரியங்களை, உலக பிரகாரமான காரியங்களை நமக்கு முன்னிறுத்துகிறோம். Today many of us keep our job, our work before the Lord. ஸ்தோத்திரம். நான் அசைக்கப்படுவதில்லை என்ற வாக்குத்தத்தத்துக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை நமக்கு முன்னால வைக்கிற அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். For this promise that you shall not be moved, the first thing we should do is we should have an experience of keeping the Lord before us always. ஸ்தோத்திரம். தாவீதை குறித்து அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் படிக்கலாம். We read in Acts chapter 2 verse 25 like this. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்திலே இருக்கிறார். For David speaketh concerning him, I foresaw the Lord always before my face, for he is on my right hand, that I should not be moved. அவரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன். King David says, I kept him before him and I always look towards him. நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார். And he is on my right hand so that I should not be moved. அவரை நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டும். So we should have an experience of keeping him in front and seeking him always. ஆண்டவரை நிறுத்துகிறோம், ஆனால் நோக்குகிறது இல்லை. We keep the Lord before us but we don't seek him. வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, வெட்கப்படவில்லை. The Bible says those who look to the Lord, their faces were brightened. தேவனை நமக்கு முன்பதாக நிறுத்துகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்பட வேண்டும். So we should have an experience of keeping the Lord before us. கர்த்தரை மாத்திரம் நமக்கு முன்னால நிறுத்துகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். We should always keep only the Lord before us. அவரை மாத்திரம் நோக்கி கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தில் நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். And we should always keep him before our face and look to him. ஆண்டவரை நமக்கு முன்பாக வைக்கும்போது நாம் அசைக்கப்படுவதில்லை என்கிற வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So this is the promise that if you keep the Lord before us, you will not be moved. அசைக்கப்படாதபடி இருக்கிறது மாத்திரமல்ல,
மாத்திரமல்ல, இன்னும் சில ஆசீர்வாதங்களை தேவனை நமக்கு முன்பாக வைக்கும்போது கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. There are also other promises if we keep the Lord before us. ஸ்தோத்திரம். யோசுவாவின் சரித்திரம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கலாம். In the book of Joshua chapter 7 verse 19. யோசுவா 7:19 வாசிங்கள். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒளிக்காதே என்றான். And Joshua said unto Achan, my son, give I pray thee glory to the Lord God of Israel, and make confession unto him, and tell me now what thou hast done, hide it not from me. அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணணும். We have to make a confession before him. ஆண்டவரை நிறுத்துகிறது நோக்குகிறது மாத்திரம் இல்ல, It is not just keeping the Lord before us and looking at his face. அவருக்கு முன்பதாக அறிக்கை பண்ணுகிற காரியங்களை சொல்லுகிற அனுபவம் நமக்குள்ள வேண்டும். And we should have an experience of also confessing to the Lord. ஸ்தோத்திரம். ஆகானை குறித்து நமக்கு தெரியும். We know about Achan. ஸ்தோத்திரம். அவன் கொண்டு போய் எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுட்டான். அவனுடைய கூடாரத்துக்கு நடுவில் ஒளித்து வைத்து விட்டான். He went and hid all those abominable things in his tent. பிரதானமானவர்களை கொண்டு ஒளித்து வைத்தான் என்று வாசிக்கிறோம். We read whatever was abomination to the Lord, he hid it. சீட்டு போடப்பட்ட ஆகானுடைய பெயருக்கு சீட்டு விழுந்துருச்சு. அவனை கொண்டு வந்து யோசுவாவுக்கு முன்னால நிறுத்துறார்கள். And when the lot was cast, the Achan was caught in that lot. ஸ்தோத்திரம். யோசுவா சொல்றாரு, கர்த்தரை முன்னால நீ என்ன பண்ணணும், அறிக்கையிட வேண்டும் என்று சொல்லுகிறார். So Joshua says to him that confess and make confession before the Lord. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்னால நம்முடைய தவறுகளை பாவங்களை அறிக்கையிடுகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டும். So children of the Lord, you and me should have an experience of confessing our sins before the Lord. ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். The Bible says those who hide the sins will not prosper, but those who confess and leave those sins will be blessed. அவர் அறிக்கை செய்கிற ஒரு அனுபவம் இரக்கத்துக்கு நேராக நம்மை கொண்டு போகும். So those who confess their sins will have Lord's mercy. ஸ்தோத்திரம். தேவனுடைய இரக்கம் பெறுவதற்கு இந்த ஆகானை சொல்லப்பட்ட வார்த்தைகளை நாம் நினைவு கூர்ந்து தேவனுக்கு முன்னாக அறிக்கை செய்கிற அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். So for the Lord to shower his mercy upon us, grace upon us, we should have an experience of confessing our sins to him. சங்கீதக்காரனுடைய சில அனுபவங்களை உங்களுக்கு சொல்லி கடந்து போகிறேன். I would also tell about the experience of the psalmist. 68ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும்போது, In the book of Psalm 68 verse 4. ஸ்தோத்திரம். 68:4 வாசிங்கள். தேவனை பாடி அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், வனாந்திரங்களில் ஏறி வருகிறவருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருடைய நாமம் யெகோவா, அவருக்கு முன்பாக களிகூருங்கள். Sing unto God, sing praises to his name, extol him that rideth upon the heavens by his name, Jah, and rejoice before him. ஸ்தோத்திரம். அவருக்கு முன்பாக களிகூருங்கள். Rejoice before him. அவருக்கு முன்பாக ஸ்தோத்திரம் நின்று அவரை நோக்கி பாருங்கள். We have to look before him and seek his face. அவருக்கு முன்பாக அறிக்கையிடுங்கள். And confess before him. அவருக்கு முன்பாக களிகூருங்கள். And rejoice before him. ஆண்டவருக்கு முன்பதாக களிகூறுகிற, ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற அனுபவம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்பட வேண்டும். So we should have an experience of rejoicing before him and glorifying him. மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் என்று சங்கீதங்களில் படிக்கிறோம். The Bible says we should rejoice and sing praises to him. தேவனை மகிழ்ச்சியோடு கூட களிகூறுதலோடு கூட ஆராதிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர வேண்டும். We should have an experience of rejoicing and worshiping him. அவருக்கு முன்பாக களிகூறுகிற தேவ பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை என்னையும் மாற்றுவாராக. The Lord will turn you and me to rejoice before him. 96ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது, Book of Psalm 96 verse 9. 96:9 வாசிங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். Oh, worship the Lord in the beauty of holiness, fear before him all the earth. ஸ்தோத்திரம். நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். All the earth fear before him. தேவனுக்கு முன்பாக நடுங்குகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட வேண்டும். So we should have an experience of fearing before the Lord. அவரை தொழுது கொள்ளும்போது பரிசுத்த அலங்காரத்தோடு கூட அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. When we worship him, we should worship him in his holiness. ஸ்தோத்திரம். ஆனால் தேவனுக்கு முன்பாக பூலோகத்தாராகி நீங்களும் நானும் நடுங்குகிற, பயப்படுகிற ஒரு தேவ பயம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே காணப்பட வேண்டியது அவசியம். But we should also have a fear of God
when we worship Him. ஏன் ஆண்டவருக்கு நாம் பயப்படணும்? Why we should fear Him? இன்னைக்கு அநேகர் கேட்பாங்க, கர்த்தருக்கு ஏன் பயப்படணும்? Many of us ask, why should we fear the Lord? அவருக்குள்ள களி கூறுறதுக்கு சந்தோஷம், We are happy to rejoice in Him. அவருக்குள்ள இருந்து அசைக்கப்படாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது சந்தோஷம். We are happy to get the promises from Him. அவர் எனக்கு அப்பா, நான் அவருக்கு பிள்ளை, நான் ஏன் பயப்படணும்னு கேட்பாங்க. Many will ask, He is our Father, I am His Son, why should I fear Him? ஸ்தோத்திர வேதம் என்ன நமக்கு அதற்கு சொல்லுகிறது பதில்? What does the Bible say for that? ஸ்தோத்திர பிரசங்கி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கலாம். Book of Ecclesiastes chapter 8 verse 12. ஸ்தோத்திரம் பிரசங்கி 8:12. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். Though a sinner do evil 100 times and his days be prolonged, yet surely I know that it shall be well with them that fear God, which fear before Him. தேவனுக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாய் இருப்பாங்க. It's written that those who fear before Him shall be well. இன்னைக்கு எத்தனை பேர் நன்றாய் இருக்க விரும்புறீங்க? How many of us want to be well? எத்தனை பேர் சமாதானமா சுகமா இருக்க விரும்புறீங்க? How many wants to have peace? தேவ பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவனுக்கு பயப்படுகிற பயம் அவசியமா இருக்கிறது. So children of God, you and me should have a fear of God. தேவனுக்கு பயப்படுகிறவர்களே அவங்க தான் நல்லா இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. The Bible says those who fear the Lord shall be well. தேவனுக்கு பயந்தாதான் நம்ம கர்த்தர் நலமாய் நடத்திட்டு போவார். So only when we fear the Lord will lead us well. தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிற அனுபவம் மாத்திரமல்ல, So not just keeping the Lord before us and looking to His face. நம்முடைய காரியங்களை அறிக்கையிட்டு ஸ்தோத்திரம் இரக்கம் பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, Not just confessing our sins and getting mercy. அவருக்கு முன்பாக நடுங்குகிற பயப்படுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர வேண்டும். We should have an experience of fearing the Lord before and fear before Him. ஆண்டவருக்கு பயப்படுறவர்களுக்கு இன்னொரு ஆசீர்வாதத்தை வேதத்தில் நாம் படிக்கிறோம். And there is another blessing for those who fear the Lord. தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை படிக்கலாம். Book of Daniel chapter 5 verse 19. தானியேல் 5:19. அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். And for the majesty that He gave him, all people, nations and languages trembled and feared before Him. Whom He would He slew, and whom He would He kept alive, and whom He would He set up, and whom He would He put down. அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். And when the people feared before Him. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு முன்னால பயந்து நடுங்கி இருந்தவர்கள் அவருக்கு சித்தமானவர்கள். And people who tremble and fear before Him are His people. அவருக்கு சித்தமானவனை தான் உயிரோட வைப்பார், அவருக்கு சித்தமானவனை தான் உயர்த்துவார். And whom He would keep alive, and whom He would lift up. தேவனுக்கு சித்தமானவர்களாக நம்ம காணப்படணும்னா, so we should be children beloved of the Lord. அவருக்கு நடுங்கி பயப்படுகிற ஒரு தேவ பயம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்படும். So for that you should tremble and fear before Him. இந்த காலை வேளையிலே கர்த்தர் முதலாவது உங்களுக்கு எனக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிற காரியம் என்னவென்றால், this morning the Lord wants to remind you and me, the first thing is எப்பொழுதும் ஆண்டவரை நமக்கு முன்பதாக வைக்க வேண்டும். always keep the Lord before us. இனி எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை தவிர வேற எந்த ஒரு காரியத்தையோ நபரையோ ஸ்தோத்திரம் நம்முடைய பெருமைகளோ நமக்கு முன்பதாக வைக்க கூடாது. Remember always to keep the Lord before you, and let not anything else come in that place. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ளே இந்த தாவீதின் அனுபவம் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So children of Lord, we should have this experience of King David. கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்து ஸ்தோத்திரம் நோக்கி கொண்டிருக்கிறேன், I have always kept the Lord before me and seeing His face. நான் அசைக்கப்படாதபடிக்கு அவரின் வலது பார்சத்தில் இருக்கிறார். And He is on my right hand, that I shall not be moved. ஸ்தோத்திரம். அவரை நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கும் போது எந்த சூழ்நிலையிலும் நாம் அசைக்கப்படுவது இல்லை. When we keep the Lord before us, we will not be moved at all. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். At all times the Lord will be with us. எல்லா கொள்ளை நோய்க்கு மத்தியிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். Even during the plague the Lord will be with us. இந்த குறைவுகளின் மத்தியிலும் கர்த்தர் நம்ம வலது பார்சல் நம்மோடு இருந்து நம்ம அசைக்கப்படாதபடி நம்மை காப்பார். During the shortcomings the Lord will be with us and protect us. அவருக்கு பயந்து நடுக்குகிற அவருக்குள்ளே களிகூறுகிற ஒரு நல்ல அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. And we should have an experience of rejoicing before Him and fearing before Him. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய
சமூகத்தை நோக்கி பார்த்து ஆண்டவரை முன்னிறுத்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வர கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. Let us bow down our heads and look to the Lord so that He give us this experience. நீங்களும் நானும் அசைக்கப்படுவது இல்லை. We will not be moved. நாம் அசைக்கப்படாமல் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதலாவது காரியம், For us to be not to be moved, the first thing we should do, கர்த்தரை எனக்கு முன்னால நிறுத்தணும். we should always keep the Lord before us. ஆண்டவரை நமக்கு முன்னால நிறுத்தி நோக்குகிற அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். We should have an experience of keeping the Lord before us. நம்ம எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிட போற ஆண்டவரை உம்மை மாத்திரம் எங்களுக்கு முன்னாலே நிறுத்துகிற ஆண்டவரே. Let's confess that we should always keep the Lord before us. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லா கரங்களை உயர்த்தி ஏசையா ஏசையா உம்மைத்தானே ஆமென் என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஆண்டவரே உம்மை மாத்திரம் எங்களுக்கு முன்னால நிறுத்துகிறோம். Lord, we want to keep you only before us. நாங்கள் அசைக்கப்படாதபடி Let us not be moved. ஸ்தோத்திரம். எங்கள் வலது பார்சலிருந்து எங்களை நடத்தும். Be on our right hand, Lord, and lead us. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. இரண்டாவது, யார் அசைக்கப்படுவதில்லை? The second point, who is not moved? சங்கீதங்களின் புஸ்தகம் 62ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். Book of Psalm 62 verse 2. அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. He only is my rock and my salvation. He is my defense. I shall not be greatly moved. யாருக்கு தேவன் கன்மலையாக ரட்சிப்பாக அடைக்கலமாய் இருக்கிறாரோ அவர்கள் அசைக்கப்படுவது இல்லை. To whom the Lord is our rock and salvation and defense, they shall not be moved. சோதர 18ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கும்போது Book of Psalm 18 verse 2. ஸ்தோத்திரம் 18:2 வாசிக்கலாம். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும், நான் அடைக்கலம் புகும் என் தூருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். The Lord is my rock and my fortress and my deliverer, my God, my strength in whom I will trust, my buckler and the horn of my salvation and my high tower. அவரே நமக்கு கன்மலையான தேவன். He is our rock. அவரே நம்முடைய இரட்சகராகிய தேவன். He is our deliverer. அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமான தேவனாய் இருக்கிறார். And he is our fortress also. அவரை நாம் பற்றிக்கொள்ளும்போது, And when we hold on to him, அவர் நம் அசைக்கப்படாதபடி நம்மை காக்கிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். he is a Lord who will not let us be moved. ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் கன்மலை என்பது வேதத்தில் அநேக விதங்களில் அது எழுதப்பட்டிருக்கிறது. And we know that the rock, the Lord is mentioned as a rock in many places. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு ஜெனிப்பித்த கன்மலையாக இருக்கிறார். He is a rock who formed you. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு வந்தடையத்தக்க கன்மலையாக இருக்கிறார். He is a rock whom we resort to. ஸ்தோத்திரம். அவர் நமக்கு ரட்சிப்பின் கன்மலையாக இருக்கிறார். He is a rock of our salvation. நாம் நம்பி இருக்கிற கன்மலையாக நம்மோடு கூட இருக்கிறார். He is also a rock of refuge. அவரே நம்முடைய கன்மலையாகிய தேவன். And he is our rock eternal. அவரே நமக்கு ரட்சிப்பு கொடுக்கிற தேவன். He is the Lord who gives us salvation. ரட்சிப்பு கர்த்தருடையது என்று வாசிக்கிறோம். We read the salvation is of the Lord. அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை என்பது நாம் அறிந்திருக்கிறோம். And we know that salvation is only by the Lord. ஸ்தோத்திரம். அவரே நமக்கு ரட்சிப்புமான தேவன். He is the Lord of our salvation. ஸ்தோத்திரம். அவர் கன்மலையும் ரட்சிப்பும் ஆகிய தேவன். He is a rock and
a rock of salvation. ஸ்தோத்திரம். அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து நம்மை நடத்துகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். And he is a Lord who keeps us in his fortress and leads us. அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். He is our fortress. அவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலம். He is our high fortress. அவர் நமக்கு கண்மலையாக ரட்சிப்பாக அடைக்கலமா இருந்தாதான் நீங்களும் நானும் அசைக்கப்படுவது இல்லை. Only when he is our rock and our fortress and our deliverer, we cannot be moved. ஸ்தோத்திரம். 59ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும்போது, In the book of Psalm 59 verse 9 we read like ஸ்தோத்திரம். this. 59:9 வாசிங்கள். அவன் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன், தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம். For God is my defense. தேவன் ஒருவரே நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். God is only our defense. எப்பொழுது நமக்கு அவர் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார்? When can he be our defense? ஸ்தோத்திரம். அதே சங்கீதத்தினுடைய 16வது வசனத்திலே நான் வாசிக்கும்போது, In the same Psalm verse 16 we read like this. நானோ உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடு புகழ்வேன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நமக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமாக நம்முடைய தேவன் இருக்கிறார். When we are in trouble, the Lord is our refuge and our defense. ஸ்தோத்திரம். நம்ம இப்ப நெருக்கத்துல தான் இருக்கிறோம். Now we are in trouble நமக்கு situation. ஒரு தஞ்சம் தேவை. We need a refuge. நமக்கு ஒரு அடைக்கலம் தேவை. We need a defense. கர்த்தாவே, நீர்தான் என்னுடைய கண்மலை, என்னுடைய ரட்சிப்பு, எனக்கு உயர்ந்த அடைக்கலம் என்று இந்த காலையில நீங்களும் நானும் அறிக்கையிட வேண்டும். This morning let us confess that you are our salvation, our defense and நம்முடைய refuge. நெருக்கத்தின் நாளில நமக்கு தஞ்சமாக உயர்ந்த அடைக்கலமாக நம்மோடு கூட இருக்கிறார். So in the day of trouble the Lord is our defense and refuge. அவர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறதுக்கு நீங்களும் நானும் என்ன செய்யணும்? For him to be our defense and refuge, what we should do? 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்துல நாம் இப்படியே வாசிக்கிறோம். In book of Psalm 91 verse 14. 91:14 வாசிக்கலாம். 91:14. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். Because he hath set his love upon me, therefore will I deliver him. I will set him on high, because he hath known my name. ஸ்தோத்திரம். யார் ஆண்டவர் உயர்ந்த அடைக்கலத்துல அவருக்குள்ள வைப்பாரு? Whom the Lord will set him on high into him. என்னிடத்துல வாஞ்சையா இருக்கிறபடியா. Whoever has set his love upon him. ஸ்தோத்திரம். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியா. And whoever has known his name. ஆண்டவரை ஸ்தோத்திர கண்மலையாக ரட்சிப்பாக உயர்ந்த அடைக்கலமாக நீங்களும் நானும் கொள்ள வேண்டுமானால், If we want our Lord to be our rock, our savior and a fortress. அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்துல வைத்து அவரோடு கூட நம்மை காக்க வேண்டுமானால், If he has to set up on a high fortress and protect us. அவரிடத்துல வாஞ்சை உள்ள தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். We should set our love upon him. அவருடைய நாமத்தை அறிந்த தேவ பிள்ளைகளாய், நாமத்தை அறிக்கையிடுகிற தேவ பிள்ளைகளாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். And we should know his name and we should confess his name. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, நீரே எங்களுடைய கண்மலை, எங்களுடைய ரட்சிப்பு, எங்கள் உயர்ந்த அடைக்கலம் என்பதை அறிக்கையிடுவோம். This morning let us confess that you are our Lord, you are our rock, our salvation. அவரே நம்முடைய கண்மலையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமாகிய தேவனாய் இருக்கிறார். He is our rock, our savior and our defense. என்னோடு கூட கண்களை மூடி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நீரே என்னுடைய கண்மலை. Let's close our eyes and say you are our rock. ஆண்டவரே நீரே எங்களுடைய ரட்சிப்பு. Lord, you are our salvation. நீரே எங்களுடைய உயர்ந்த அடைக்கலம். ஆண்டவரே You are our defense, Lord. நாங்கள் அசைக்கப்படாதபடி எங்களை நடத்தும்படி, Lord, let us not be moved. எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, We surrender ourselves to your hand. எங்களை காக்கிற தேவன், எங்களுக்கு கேடகமாக துருகமாக கண்மலையாக எங்களோடு கூட இருக்கிறீர். You are our Lord, you are our shield, our fortress. Lord. எங்களுக்கு ரட்சிப்பையும் உயர்ந்த அடைக்கலமாக நீர் ஒருவரே இருக்கிறீர். ஆண்டவரே, You are our salvation and our defense. நீரே Lord. எங்களோடு கூட இருந்து எங்களை அசைக்கப்படாதபடி நடத்துவீரா. Lord, you be with us and let us not be moved. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அவரே நம்முடைய
நம்முடைய கன்மலை, He is our rock, அவரே நம்முடைய ரட்சிப்பு, He is our salvation, அவரே நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். He is our defense. நீங்களும் நானும் அசைக்கப்படுவது இல்லை. You and I shall not be moved. மூன்றாவது யார் அசைக்கப்படுவது இல்லை? The third point, who will not be moved? சங்கீதங்களின் புஸ்தகம் 125 சங்கீதம் 1 வசனத்தை படிக்கலாம். Book of Psalm 125 verse 1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். They that trust in the Lord shall be as Mount Zion, which cannot be removed. கர்த்தரை நம்புகிறவர்கள், Those who trust in the Lord. முதலாவது நாம் படித்தோம், கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்துகிற முதலாவது அனுபவம். The first experience is those who keep the Lord before them. ஸ்தோத்திரம். இரண்டாவது, கர்த்தரை கன்மலையாக ரட்சிப்பாக உயர்ந்த அடைக்கலமாய் கொள்ளுகிறவர்கள். The second experience is those who have the Lord as their rock, their salvation and defense. மூன்றாவது, யார் அசையாமல் நிலைத்திருக்க முடியும்? The third, who will not be moved? ஸ்தோத்திரம். அவரை நம்புகிறவர்கள், Those who trust him. கர்த்தரை நம்புகிற ஒரு அனுபவம் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்பட வேண்டும். So we should have an experience of trusting the Lord. இன்னைக்கு நம்ம எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புறோம்? Today, how do we trust the Lord? ஸ்தோத்திரம். எந்த அளவுக்கு, எத்தனை % கர்த்தரை நம்புறோம்? How much percentage do we trust the Lord? ஸ்தோத்திரம். பாட்டு மட்டும் பாடுறோம், 100க்கு 100 உம்மை நம்புவேன் ஆண்டவரே. We sing that we 100% trust the Lord. ஆனால் பிரச்சனைகள், நெருக்கங்கள், கஷ்டங்கள் வரும்போது நம்ம கொஞ்சம் சோர்வடைந்து விடுகிறோம். But when troubles and problems come, we are depressed. நம்முடைய மாம்சத்திலே பலவீனப்படுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். We are weak in our flesh. ஸ்தோத்திரம். மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் நம்முடைய நம்பிக்கையிலே நம்ம குறை உள்ளவர்களாக காணப்படுகிறோம். Because of this weakness in flesh, our trust is less. ஸ்தோத்திரம். நம்முடைய சபையில் இருந்த அந்த மெயின் விளக்கு ஏசிய ஃபெய்த் மிஷன் லைட் அணைந்து விட்டது போன வாரத்துல. Last week, our church, the main light, the ACA Faith was shut off. ஸ்தோத்திரம். ரொம்ப கஷ்டம் எங்களுக்கு, என்னடா இது, இந்த லைட் ஆஃப் ஆகி போச்சு, ரொம்ப வருத்தத்தோடு கூட இருந்தோம். And we were upset that this light was switched off. ஸ்தோத்திரம். அதை கூப்பிட்டு நாங்க பார்க்கும்பொழுது அதனுடைய பாக்ஸ், அந்த மெயின் பாக்ஸ், அதனுடைய பாக்ஸ் 3500 ரூபாய், அது ஸ்தோத்திரம் தண்ணீரை நனைஞ்சு எரிந்து விட்டது. And when we checked, the person said that the main box has been ruined by water. கர்த்தருக்கு மகிமையா சாட்சியா தேவனை மகிமைப்படுத்தி சொல்லுகிறேன். And I want to testify and glorify the Lord. ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் அவர் வந்து பார்த்துட்டு 3500 ரூபாய் கொடுங்க பாஸ்டர், சரி பண்ணி கொடுப்பேன் என்று அந்த பாக்ஸை கொண்டு போயிட்டார். And last week he said it's going to cost 3500 and he took the box for repair. ஸ்தோத்திரம். சனிக்கிழமை கொண்டு வரேன்னு ஃபோன் பண்ணாரு. He said on Saturday I will bring it. ஸ்தோத்திரம். நான் சொன்னேன் வேண்டாம், சனிக்கிழமை வேண்டாம், சாரி, போன வாரத்தில் இது கொடுக்க பார்த்தாரு, நான் வேண்டாம், நீங்கள் வெள்ளிக்கிழமை வரும்படி நான் சொல்கிறேன்னு சொல்லிவிட்டேன். And he said when you come on, when I told him that, he said last week he'll give, but I said when you come on Friday I'll tell you. ஸ்தோத்திரம். ஒரு காசு கையில் கிடையாது. I didn't have any money for that. ஸ்தோத்திரம். வியாழக்கிழமை இந்த இடத்துல ஸ்தோத்திரம் காலை தியான கூட்ட செய்தி கொடுத்து இறங்கும்போது அவர் ஃபோன் அடிக்கிறாரு. And on Thursday, when after the morning meditation, he called me. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை காலையில் வர சொன்னீங்க சார், நான் காலையில் வந்துடட்டுமா பாஸ்டர்னு கேட்டார். And he asked me, Pastor, you told me to come on Friday, can I come in the morning? ஸ்தோத்திரம். நான் சொன்னேன் ஈவினிங் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றேன். I told on evening I will call you again. ஸ்தோத்திரம். பாஸ்டர் அம்மா சொன்னாங்க வெறும் 1000 ரூபாய் தான் நம்மகிட்ட இருக்குது. My wife said there's only 1000 rupees we have. ஸ்தோத்திரம். இன்னும் 2500 ரூபாய் வேணும். And we need 2500 ஏங்க more. யார்கிட்ட கேட்கல. I didn't ask anybody. ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்பி இருந்தோம். We trusted the Lord. ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். We were praying. வேற யார்கிட்டயும் கடன் கேட்கல. We did not ask, we didn't want to take a loan from anybody. ஸ்தோத்திரம். மொபைல் போன்ல ஒரு மெசேஜ் வந்தது. In my mobile there was a message என்னுடைய அக்கவுண்ட்ல 2500 ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கிறது. that there is 2500 credited in my account. எனக்கு ஒண்ணும் புரியல, யார் அனுப்பி இருக்காங்கன்னு தெரியல. I didn't know whoever sent it. ஸ்தோத்திரம். உடனே ஸ்டேட்மெண்ட் போய் பார்த்து அதில் பார்க்கும்போது குறிப்பிட்ட குடும்பத்தார் அதை அனுப்பியிருந்தார்கள் என்று இருந்தது. And when I checked my statement, I found that a particular family has sent it. ஸ்தோத்திரம். அவங்க ஏற்கனவே தசமபாகம் கொடுத்துட்டாங்க, காணிக்கையெல்லாம் கொடுத்துட்டாங்க. They are already given their tithe offering and other offerings. உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ண, எதற்காக இந்த 2500 ரூபாய் எங்களுக்கு அனுப்பி இருக்கிறீர்கள்? So I called them and asked them why you sent this offering. அவங்க சொன்னாங்க, உங்களுடைய திருமண நாளுக்காக எங்களுடைய குடும்பத்தின் சார்பிலே அதை உங்களுக்கு gift அனுப்பி இருக்கிறோம் பாஸ்டர்னு சொன்னாங்க. So they said that we had sent as a gift for your wedding anniversary. நம்முடைய தேவைகள் இன்னது என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். The Lord knows our needs. நம்மை நம்பணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். The Lord wants only to trust him. ஸ்தோத்திரம். வெள்ளிக்கிழமை காலையில் வந்து அதை போட்டு சரி செய்து அது ஸ்தோத்திரம் ஒரு அளவுக்கு ஒழுங்குபடுத்தி விட்டு போயிருக்கிறார்கள். So Friday he has come and he has corrected it. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the நாம் Lord. அசைக்கப்படாமல் இருக்கிறதற்கு, For us not to be moved, தேவனை முழுமையாக நம்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வரணும். we should have an experience of wholly trusting in him. கர்த்தர் நமக்காக எல்லாம் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ளே வேணும்.
We should trust that the Lord will do everything. தேவனை முழுமையாக நம்பும்போது அவர் நம்மை அசைக்கப்படாதபடி நம்மை நடத்துவாரு. When we trust the Lord wholly, the Lord will not let us be moved. எப்படி நடத்துவாரு? How will you lead us? ஏசாயா 26 அதிகாரம் 3 வசனத்துல படிக்கிறோம். In book of Isaiah chapter 26 verse 3 we read like this. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். Thou wilt keep him in perfect peace, whose mind is stayed on thee, because he trusteth in thee. பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வார். The Lord will keep you in perfect peace. யாரு காத்துக்கொள்வார்? Whom he will put. உம்மையே நம்பி இருக்கிறபடியா. Those who trust only on the Lord. தேவனையே நம்பி இருக்கிற ஒரு அனுபவம் வேணும். So we should have experienced trusting only in the Lord. அவரே நமக்கு கன்மலை ரட்சிப்பு உயர்ந்த அடைக்கலம் என்பதை தியானித்தோம். We meditated that he is our rock and our savior and fortress. நாம் அவரையே நம்பி இருக்கும்போது When we trust only in him, நம்மை பூரண சமாதானத்துடன் காத்து நடத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். he is a Lord who is able to keep us in perfect peace. அவரை நம்புகிறவர்களுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. The Bible says those who trust on him, he is a shield for them. நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் பாக்கியவான்களை மாற்றுகிறார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். We also read that the Lord makes them blessed, those who trust on him. நீதிமொழிகள் 28 அதிகாரம் 25வது நாம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, In the book of Proverbs chapter 28 verse 25 we read this. 28 25 நாம் வாசிக்கும்போது, பெருநெஞ்சன் வழக்கை கொலுவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். But he that putteth his trust in the Lord shall be made fat. அசைக்கப்படாதபடி நடத்துகிறவர் மாத்திரம் இல்ல, He will not let us be moved. பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்கிறவர் மாத்திரம் இல்ல, He will keep us in perfect peace நமக்கு also. கேடகமாக பாதுகாப்பாய் இருந்து நம்மை காக்கிறவர் மாத்திரம் இல்ல, He is a shield for us and protects us. அவர் நம்மை செழிப்புள்ளவர்களாய் மாற்றி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். He is a Lord who will make us fat and lead us. ஸ்தோத்திரம். அசைக்கப்படுவது இல்லை என்பதனுடைய அடுத்த ஆசீர்வாதங்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். I am telling about the blessings when we are not moved. நாம் அசைக்கப்படுவதில்லை, We will not be moved. பூரண சமாதானத்தோடு நடத்தப்படுவோம். We will have perfect peace. ஒரு கேடகமாக கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நடத்துவாரு. The Lord is a shield and he will lead us. அவர் நம்மை செழிப்புள்ளவர்களாய் மாற்றி நடத்துவாரு. He will make us fat and lead us. அவர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றி நடத்துவாரு. He will make us blessed and lead us. கர்த்தரை நம்புகிறவனோ பாக்கியவான் என்று எழுதியிருக்கிறது. We read that blessed are the people who trust in the Lord. ஸ்தோத்திரம். தேவனை நம்புகிறவர்களாக நாம் இருக்கும்போது பாக்கியவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றி ஆசீர்வதிக்கிற வல்லமையுள்ள தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். If we trust in him, the Lord will bless us and we will be blessed. நீதிமொழிகள் 29 அதிகாரம் 25வது வசனத்தில் நாம் படிக்கும்போது, In the book of Proverbs chapter 29 verse 25 we read like this. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். The fear of man bringeth a snare, but those whoso putteth his trust in the Lord shall be saved. கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். Those who put their trust in the Lord shall be saved. கடந்த குறிப்பில் நாம் வாசிக்கும்போது, In the last point we read like this. ஸ்தோத்திரம். அவன் என்னிடத்துல வாஞ்சை இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று பார்த்தோம். We read that because he set his love upon me and he knows my name, I will be his defense. ஸ்தோத்திரம். மறுபடியும் சொல்றார், உயர்ந்த அடைக்கலம் யாருக்கு? Again he says, who shall be saved? ஸ்தோத்திரம். அவரை நம்புகிற உங்களுக்கு எனக்கும் உயர்ந்த அடைக்கலத்தின் ஆசீர்வாதத்தை, அவரோடு இருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். Those who trust in him, the Lord is giving this promise. தேவனையே நம்புகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே கடந்து வருவோம். So we should have an experience of trusting only in the Lord. நசைக்கப்படாதபடி, For us not to be moved, ஸ்தோத்திரம், பூரண சமாதானத்துடன் கர்த்தர் நடத்துவார். the Lord will keep us in perfect peace. அவர் நமக்கு பாதுகாப்பாய் இருந்து நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிறார். He is able to be a shield for us and lead us. நம்மை பாக்கியவான்களாய் செழிப்புள்ளவர்களாய் மாற்றி நடத்த விரும்புகிறார். He wants to bless us and lead us. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், What we should do? அவரையே நம்பணும். We should trust only in him. கர்த்தரை மாத்திரமே நம்பி இருக்கிற ஒரு அனுபவத்துல கடந்து வரணும். We should have an experience of trusting only in him. நாட்கள் அநேக தேவை உள்ள நாட்கள். These days we have much needs. பிள்ளைகளை பள்ளியில கல்லூரியில சேர்த்து அவர்களுக்கு வேண்டிய பணத்தை கட்டுகிற ஒரு நாட்கள். These days we need to pay the school fees and the college fees for அநேக children. நெருக்கத்தோடு கஷ்டத்தோடு எதிர்பார்ப்புகளோடு கூட இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். Many are facing hardships. தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய வசனத்தை இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். Today I'm promising, I'm telling you the word of the Lord. கர்த்தரை நம்பும் பொழுது தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் கன்மலையாக, கோட்டையாக, துருகமாக நம்மை உயர்த்தி நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்த வல்லமையுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is able to lead us if you trust only in him. ஸ்தோத்திரம். அவரை மாத்திரமே நம்ப வேண்டும். We should trust only in him. ஏசாயா 26:3 எப்படி தான் வாசித்தோம்? In Isaiah chapter 26 verse 3 we read like this. உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா. Those who have kept your mind on the Lord,
Those who trust on the Lord, ஸ்தோத்திரம், உம்மையே நம்பி இருக்கிறபடியா those who trust only on the அவனை Lord, பூரண சமாதானத்துடன் காத்து. you keep them in perfect தேவன் peace. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகளுடைய காரியங்களில் ஒரு பூரண சமாதானத்தை கொடுக்கிறதற்கு, For the Lord to give us a perfect peace in a family, ஸ்தோத்திரம், அசைக்கப்படாதபடி நம்மை காக்கிறதற்கு for us not to be moved and protect கர்த்தரை us, மாத்திரம் நம்புகிற அனுபவத்துக்குள்ளே நாம் கடந்து வருவோம். we should have an experience of trusting கண்களை only மூடி, the Lord. ஆண்டவரே உம்மையை தான் நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, Let's close our eyes and உம்மை pray. மாத்திரமே நாங்க நம்பி இருக்கிறோம் We ஆண்டவரே. trust only in you, இந்த Lord. உலக மேன்மைகளை நம்பல ஆண்டவரே, We don't trust on this எங்க world. வேலை வருமானத்தை நம்பல We ஆண்டவரே, don't trust on our job எங்களுடைய income. கம்பெனியை நம்பல ஆண்டவரே, We don't trust on our எங்களுடைய company. திறமைகளை நம்பல ஆண்டவரே, We don't trust on நாங்கள் talents. உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம். We trust only on you, Lord. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவது இல்ல. Those who trust, if we trust on the Lord, அநேக காரியங்களை நாங்க ஆடிக்கொண்டிருக்கிறோம். we are shaken about many things. ஸ்தோத்திரம், அநேக காரியங்களை ஆட்ட கண்டிருக்கிறோம். We are shaken about many things. ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நீ அசைக்கப்படுவது இல்ல. But the Lord is saying, you shall not be moved. ஸ்தோத்திரம், தைரியமா சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவது இல்ல. Confess boldly, we shall not be நான் moved. கர்த்தரை நம்பி இருக்கிறேன். Because I trust on the Lord. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். Because I trust on the Lord. ஸ்தோத்திரம், அவர் நான் நம்பி இருக்கிறதுனால என்னை அசைக்கப்படாதபடி அவர் நடத்துவார். Because I trust upon Him, I will not be moved. ஆண்டவரே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம். Lord, I trust only. உம்மை மாத்திரம் நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. Lord, I trust ஸ்தோத்திரம், only. எங்களோடு நீ நடத்துங்க ஆண்டவரே. Lord, you lead me, Lord. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. எல்லாரும் சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டே, நீ சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டே, உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க கரத்தையே நோக்கி இருக்கிறோம். அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் ஏசப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. உம்மை தான் நம்பி இருக்கின்றோம், உம்மை அன்றி யாரும் இல்லையப்பா. கர்த்தரை நம்புகிறவர் அசைக்கப்படுவதில்லை. Those who trust in the Lord shall not be moved. கர்த்தரையே நம்பி இருப்போம். Let's trust only in the Lord. நம்முடைய நெருக்கத்தின் மத்தியில, Among our troubles, அநேக தேவைகளின் மத்தியில, among our needs, ஸ்தோத்திரம், கர்த்தரை மாத்திரம் நம்பி இருப்போம். let's trust only in the Lord. நீங்களும் நானும் அசைக்கப்படாதபடி, You and me will not be moved, ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். and the Lord will be with us. கடைசியாக ஒரு காரியத்தை தியானித்து முடிக்கலாம். Let's meditate on the last point. ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். Book of Proverbs chapter 10 verse 30. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியில் வசிப்பதில்லை. The righteous shall never be removed, but the wicked shall not inhabit the earth. நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. The righteous are not moved. கர்த்தரை முன்பாக வைக்கிறவன் அசைக்கப்படுவது இல்லை.
Those who keep the Lord before them will not be moved. கர்த்தரை கன்மலையாக ரட்சிப்பாக உயர்ந்த அடைக்கலமாக கொண்டவர்கள் அசைக்கப்படுவது இல்லை. Those who keep the Lord as their rock, their defense and their salvation will not be moved. கர்த்தரை நம்புகிறவர்கள் அசைக்கப்படுவது இல்லை. Those who trust in the Lord shall not be moved. கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமான் என்றும் அசைக்கப்படுவது இல்லை. The last point is righteous are not moved. நீங்களும் நான் நீதிமான்களாக தான் இருக்கிறோம். You and me are righteous. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். Those who have ordained, the Lord has called. ஸ்தோத்திரம். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். And those the Lord has called, the Lord has made them righteous. வசனத்தின்படி எழுத்தின்படி நீங்களும் நானும் நீதிமான்களாகவே இருக்கிறோம். As per the word of God, we are righteous. ஸ்தோத்திரம். தைரியமா சொல்லணும், நீங்களும் நானும் அசைக்கப்படுவது இல்லை. So we should confess boldly that we shall not be moved. நான் அசைக்கப்படுவது இல்லை. I will not be moved. ஸ்தோத்திரம். நான் அசைக்கப்படுவது இல்லை. I will not be moved. என்னை கர்த்தர் நீதிமானாய் முன்குறித்திருக்கிறார். The Lord has called me as righteous. நான் நீதிமானாய் இருக்கிறதுனால Because I am righteous, நான் அசைக்கப்படுவதே இல்லை. I will not be moved. நான் நீதிமானாய் இருக்கிறதுனால Because I am righteous, கர்த்தர் அசைக்கப்படாதபடி மாத்திரம் நடத்தல, the Lord has led me and has not made me moved. இன்னும் சில ஆசீர்வாதங்களை எனக்கு தருகிறாரு. But he is giving me other blessings. ஸ்தோத்திரம். சில வசனங்களை சொல்லி நான் முடிக்க போகிறேன். Let's meditate on certain ஸ்தோத்திரம். verses. 34 சங்கீதம் 15 வசனத்தில் படிக்கலாம். Book of Psalm 34 verse 15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. போதும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாய் இருக்கிறது. The eyes of the Lord are upon the righteous. ஸ்தோத்திரம். அவர் நம்மை அசைக்கப்படாதபடி நடத்துகிறவர் மாத்திரம் இல்ல, He is not letting us be moved. நம்மேல் அவருடைய கண்கள் நோக்கமாய் இருக்கிறது. His eyes are upon us. நம்மை நோக்கத்தோடு கூட கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. The Lord is looking upon us. ஸ்தோத்திரம். நம்மை பார்த்து கொண்டு அப்படியே வேடுமா போறது தேவன் இல்ல, நம்முடைய தேவன். He is not a Lord who just looks upon us. நாம் கண்ணீர் விடும்போது அவர் நமக்காக கண்ணீர் விடுவார். And when we shed tears, He sheds tears. ஸ்தோத்திரம். நாம் துக்கப்படும்போது அவர் துக்கப்படுவார். When we are in trouble, He will be troubled. ஸ்தோத்திரம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் குறைவுகள்ல நமக்கு உதவி செய்கிறவராக நம்மோடு கூட இருப்பார். He is a Lord who helps us in our needs. அவருடைய கண்கள் உங்கள் மேல என் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. His eyes are upon us. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறோம் நம்ம நீதிமான்கள் தானா நினைச்சிட்டு இருக்கிறோம். Today many are doubting whether we are righteous. ஒரு நாள் சொல்லாதீங்க, வசனத்தின்படி நீங்களும் நானும் நீதிமான்களா இருக்கிறோம். By the word of the Lord we are righteous. ஸ்தோத்திரம். அவருடைய கண்கள் உங்கள் மேல் என் மேல வைக்கப்பட்டிருக்கிறது. His eyes are upon us. ஸ்தோத்திரம். 112 சங்கீதம் 6 வசனத்திலே நாம் படிக்கும்போது, Book of Psalm 112 verse 6. அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான், நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். Surely he shall not be moved forever. The righteous shall be in everlasting remembrance. ஸ்தோத்திரம். நித்திய கீர்த்தி உள்ளவன். He will be in remembrance. ஸ்தோத்திரம். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். The righteous shall have everlasting remembrance. ஸ்தோத்திரம். நித்திய காலமாக நினைவு கூறப்படுகிற ஒரு கீர்த்தியை, ஒரு புகழ்ச்சியை கர்த்தர் நீதிமான்களாகிய உங்களுக்கு எனக்கு வைத்திருக்கிறார். For the righteous the Lord has kept an everlasting remembrance. அவர் அசைக்கப்படாதபடி காக்கிறவர். He is the Lord who lets us not be moved. ஸ்தோத்திரம். நம்ம முந்தின வசனத்தில் வாசித்தவருடைய கண்கள் நம்ம மேல பார்த்து கொண்டிருக்கிறது. And in the verse we read, His eyes are upon us. நித்திய கீர்த்தி உள்ளவர்களாக கர்த்தர் உங்களை என்னை மாற்றி நடத்த போகிறார். And the Lord has kept you as an everlasting remembrance. ஸ்தோத்திரம். 146 சங்கீதம் 8 வசனத்தில் நாம் படித்து பார்க்கும்போது, In the book of Psalm 146 verse 8 we read like this. குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார், மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார், நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். The Lord openeth the eyes of the blind, the Lord raiseth them that are bowed down, the Lord loveth the righteous. நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். The Lord loves the righteous. அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமா இருக்குது. His eyes are upon us. அவர் நமக்கு நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் மாற்றுகிறார். He has kept us as an everlasting remembrance. மாத்திரமல்ல, நம்மை சிநேகிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். And He also is a Lord who loves us. வெறும் அசைக்கப்படுவதில்லைன்னு மாத்திரம் இல்ல வாக்குத்தத்தம். The blessing is not just being not அவருடைய moved. கண்கள் உங்கள் மேல் என் மேல நோக்கமா இருக்கிறது. His eyes are upon us. ஸ்தோத்திரம். அவர் நம்மை நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். He has kept us as an everlasting நம்மை remembrance. சிநேகிக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். He is a Lord who loves you. எவனை சிநேகிக்கிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. And the Bible says for if the Lord loves you, He also corrects you. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருவேளை ஒரு சிட்சையை, ஒரு கஷ்டத்தை, ஒரு துன்பத்தை கொடுத்திருந்தா சோர்ந்து போகாதீங்க. If the Lord has given you a small problem or trouble, do not be afraid. ஸ்தோத்திரம். நீதிமானை சிநேகிக்கிற தேவன் சிநேகிக்கிறவர்களுக்கு சிட்சையை கொடுக்கிறாரு. And the Lord loves the righteous, and whom He loves He corrects them. இந்த சிட்சையின் மூலமாக நமக்கு உயர்வுதான ஒழிய தாழ்வு ஒரு நாளும் கிடையாது. And because of this correction is only exaltation. ஆண்டவரே, எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், எங்களுக்கு மட்டும் ஏன் நெருக்கம்னு இன்னைக்கு நிறைய வேளையில நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம்.
Today, many of us pray that why this difficulty is for us. ஏன் நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களுடைய நாட்களை நடத்தணும்னு ஸ்தோத்திரம் யோசித்து கொண்டிருக்கிறோம். Many of us think that why we are in a hardship. யாருக்கு நெருக்கம், யாருக்கு ஸ்தோத்திர சிட்சைன்னு பாத்தீங்கன்னா, யாரை கர்த்தர் சிநேகிக்கிறாரோ அவர்களுக்கு தான் சிட்சையை கர்த்தர் கொடுக்கிறாரு. And remember, for whom the Lord loves, all these corrections are there. ஸ்தோத்திரம், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல தேவனும் நம்மை சிட்சிக்கிறவராய் இருக்கிறாரு. As a loving father corrects the child, the Lord corrects us. அவர் நம்மை சிநேகிக்கிறார் என்பதற்காக சந்தோஷப்படணும். We should be happy that he loves us. சிட்சையை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. Do not worry about this correction. குறைவை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. Do not worry about this lack. நீதிமான்களாகி உங்களை என்னையும் கர்த்தர் சிநேகிக்கிறார். The righteous, you and me are righteous, so the Lord loves you. அது மாத்திரமல்ல, நீதிமானுடைய ஆசீர்வாதம். Not just that blessing. ஸ்தோத்திரம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல படிக்கும்போது, In the book of Proverbs, chapter 3, verse 33. துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். The curse of the Lord is in the house of the wicked, but he blesseth the habitation of the just. நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். He blesseth the habitation of the righteous. நம்முடைய வாசஸ்தலத்தை, நாம் வாசம் பண்ணுகிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். Lord blesses our habitation. ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய வாசஸ்தலங்களை, வாசம் பண்ணுகிற வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். The Lord blesses our habitation, our houses. நம்மை நோக்கமாய் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. The Lord's eyes are upon us. ஸ்தோத்திரம், நித்திய கீர்த்தி உள்ளவர்களாய் மாற்றுகிறாரு. He makes us an everlasting நம்மை remembrance. சிநேகித்து நாம் நடக்க வேண்டிய வேளை நம்மை சரிப்படுத்தி நடத்துறாரு. He loves us and corrects us. ஸ்தோத்திரம் மாத்திரமல்ல, நம் வாசம் பண்ணுகிற வாசஸ்தலத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். And he also blesses our habitation and blesses us. கடைசியாக நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும்போது, Let us read book of Proverbs chapter 10 verse 24. துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். The fear of the wicked, it shall come upon him, but the desire of the righteous shall be granted. நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். Whatever the righteous desire, the Lord will grant them. நீதிமான் அசைக்கப்படுவது இல்லை. The righteous are not moved. அவன் விரும்புகிறத கர்த்தர் கொடுப்பார். Whatever they desire, the Lord will இன்னைக்கு grant நம்ம them. என்னெல்லாம் விரும்பி இருக்கிறோமோ கர்த்தர் கொடுக்க போறார். So whatever we are desiring, the Lord will grant சங்கீதங்களை us. நாம் படிக்கும்போது, In the book of Psalms we read like this. ஸ்தோத்திரம், மன விருப்பத்தின்படி நமக்கு தந்தருளுகிற கர்த்தர் நம்முடைய தேவன். The Lord grants us all our desires. ஸ்தோத்திரம், நம்ம என்னெல்லாம் இன்னைக்கு விரும்பி கர்த்தரிடத்துல கேட்கிறோம் எல்லாத்தையும் கர்த்தர் கொடுக்க போறார். Today whatever you are desiring and asking, the Lord is going to give you. நாம் விரும்புகிறதை நமக்கு கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord who grants our desires is with us. நம்முடைய வாசஸ்தலத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட The இருக்கிறார். Lord who blesses our habitation is with us. நம்மை சிநேகிக்கிற தேவன் நம்மோடு கூட The இருக்கிறார். Lord who loves us is with us. அவரு ஸ்தோத்திரம், நம்மேல் நோக்கமாய் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord whose eyes are upon us is with us. நீங்களும் நானும் அசைக்கப்படுவது இல்லை. You and me are not going to be moved. நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீது சொன்ன வார்த்தைகளை நீங்களும் நானும் அறிக்கையிட வேண்டும். We should confess the words of David that you shall not be moved. ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை. We will not be moved any day. 4 அனுபவங்களை நாம் தியானித்திருக்கிறோம். We saw 4 experiences. முதலாவது, எப்பொழுதும் கர்த்தரை நமக்கு முன்பாக நிறுத்தி நோக்குகிற அனுபவம். The first thing is we should always keep the Lord before us and look to him. ஸ்தோத்திரம், அவரையே கண்மலையாக இரட்சகராக உயர்ந்த அடைக்கலமாக கொண்டிருக்கிற அனுபவம். We should have the Lord as our rock, our salvation and our defense. அவரையே முழுமையாக நம்பி இருக்கிற அனுபவம். We should all only trust upon the Lord. நீதிமான்களாய் நம்மை காத்துக் கொள்ளுகிற அனுபவம். And we should be righteous before the இந்த Lord. 4 அனுபவங்கள் உங்களுக்குள்ள எனக்குள்ளே காணப்படும்போது, If these 4 experiences are in you, நீங்களும் நானும் அசைக்கப்படுவது இல்லை. you and me shall not be moved. தைரியமா தாவீதை போல நாமும் சொல்லலாம், நான் அசைக்கப்படுவது இல்லை. Boldly we can confess like David, நான் we shall not be moved. அசைக்கப்படுவது இல்லை. We will not be moved. என் தேவனை அசைக்காம நிலைத்திருக்கிற சீயோன் பர்வதத்தை போல நிலைத்திருக்க செய்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார். Our Lord is going to keep us as a unmoved mountain like Mount Zion. ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்கிறது. The grace of the Lord is with us. தைரியமா சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவது இல்லை. Boldly confess that we shall not be இந்த moved. 4 அனுபவங்களை நம்ம முன்னிறுத்த வேண்டும். We should have these 4 experiences with கர்த்தரை us. முன்னால வைக்கணும். We
We should keep the Lord before us. அவரையே கண்மலையாக இரட்சிப்பாக அடைக்கலமாய் கொள்ள வேண்டும். We should keep him as a rock of our salvation. அவரை மாத்திரமே நம்பி இருக்கிற அனுபவத்துக்குள்ளே கடந்து And we should trust only upon him. நீதிமான்களாய் நம்மை காத்துக் கொள்ளும்போது We should be righteous before him. அசைக்கப்படாதபடி கர்த்தர் நம்மை நடத்துவார். And the Lord will not let us be moved. ஸ்தோத்திரம். ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் இல்ல. He will not forsake us any day. நித்தமும் நம்மை காத்து நடத்துகிற தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is an everlasting God who protects us. ஸ்தோத்திரம். முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். Let's kneel down and ஆண்டவரே உம்மை மாத்திரம் எங்களுக்கு முன்னால நிறுத்துகிறோம். Lord, we keep only before you before கர்த்தரை us. எப்பொழுது எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன் தாவீது சொல்றாரு. King David says that I have kept the Lord before me always. அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவது இல்லை. Because he is on my right hand, I will not be moved. கர்த்தரை மாத்திரம் வலது பக்கத்துல வைத்துக் கொள்ளுவோம். We will keep only the Lord on our right hand. கர்த்தரை மாத்திரம் நமக்கு முன்னால நிறுத்தி வைத்துக் கொள்ளுவோம். Only we will keep the Lord before us. அவரே நம்முடைய கன்மலை. He is our rock. அவரே நம்முடைய ரட்சிப்பு. He is our salvation. அவரே நம்முடைய உயர்ந்த அடைக்கலம். He is our defense. நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. We will not be moved. அவரை முழுமையாய் நம்புவோம். Let's trust only upon எனக்கு him. எவ்வளவு தேவை இருக்குது, ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. You have many needs. Don't think what the Lord can do for you. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது என்று வாசிக்கிறோம். We read that all that is on the earth is for the Lord's. ஸ்தோத்திரம். அவராலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. There's nothing impossible for him. என்ன செய்ய போகிறோம் என்ற எதிர்பார்ப்போடு இருக்கிற நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம், What you and me have to do, ஸ்தோத்திரம், அவரையே நம்பி இருக்க வேண்டும். trust only upon him. கர்த்தரை நம்பும்போது நாம் அசைக்கப்படுவது இல்லை. When we trust only upon him, we are not moved. நீதிமான்களாய் நம்மை காத்துக்கொள்ள பிரயாசப்படுவோம். When we are righteous, we are not moved. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை என்னை அசைக்கப்படாதபடி நடத்துவாரே. The Lord will not let you and me be moved. நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விட மாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டே, கலங்கி தவிக்க மாட்டே. அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், ஆமென், கலங்கி தவிக்க மாட்டேன். அவரே என்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை ஆதரிக்கிற அதிசயம் செய்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord who is going to support you and he is going to do miracles in your life. ஸ்தோத்திரம். தைரியமா சொல்லுவோம், நான் அசைக்கப்படுவது இல்லை. Boldly confess, we shall not be moved. கர்த்தரை எங்களுக்கு முன்னால வைத்திருக்கிறோம். When we keep the Lord before us, அவரே கண்மலையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். he is our rock, our salvation and defense. அவரையே நாங்க நம்பி இருக்கிறோம். We trust only upon him. நீதிமான்களாய் நாங்க இருக்கிறோம். We are righteous before him. நாங்கள் அசைக்கப்படுவதில்லை. We will not be moved. நான் அசைக்கப்படுவதில்லை. I will not be moved. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. You will not be moved. நீங்களும் நானும் அசைக்கப்படுவதில்லை. You and me shall not be ஆண்டவர் இந்த moved. வாக்குத்தத்தத்தை எங்களுக்குள்ளே நிறைவேற்றி எங்களை நடத்துவீராக. Lord, you give us this promise and lead us. வரப்போகிற நாட்களிலே புதிய மாதத்தில் எங்களை நடத்தும். In this new month, you lead us, Lord. எல்லா இந்த லாக்டவுன்ல இருந்து ஒரு விடுதலையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. Lord, give us deliverance from this lockdown. எல்லா இந்த நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவீராக. Lord, change all this oppression. சீக்கிரத்தில் நாங்கள் சபையாய் கூடி உம்மை ஆராதிக்க மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை தாரும். Lord, give us the grace to come together as a church and worship you. எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை, பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. Lord, bless every brother and sister and the families who are in this worship. கேட்ட சத்தியத்தின்படி அசைக்கப்படாதபடி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து நடத்தும். As per this promise, be with your children and let them not be moved. பிள்ளைகளுடைய எல்லா படிப்பின் தேவைகளை, பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. Lord, you meet all the needs, all the உம்மையே நாங்க நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. We trust only in you, Lord. நாங்கள் அசைக்கப்படக்கூடாது. We should not be moved, Lord. உம்மை மாத்திரமே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. We trust only in you, Lord. எல்லாவற்றையும் உம்மால செய்ய முடியும். You can do everything, நீர் Lord. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். You are a Lord who does everything for எங்களை us. அசைக்கப்படாதபடி எங்களை நிலைநிறுத்தி மேன்மைப்படுத்தும், நாமத்தை மகிமைப்படுத்தும். Lord, let us not be moved and let your name be glorified, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியானவர் அன்பு, அபிஷேகம், ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷம், ஆளுகை நடத்துதல் நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடு கர்த்தருடைய வருகை மட்டும் பாதுகாத்து பராமரித்து நடத்துவாராக. ஆமென். Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
ஆமென் ஆமென் ஆமென். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. You shall not be moved. நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. You shall not be moved. தைரியமா சொல்லுங்க, நான் அசைக்கப்படுவதில்லை. Confess boldly, I shall not be moved. நம்மோடு இருக்கிற தேவன் நம்மை அசைக்கப்படாதபடி நிறுத்துவார். The Lord who is with us will not allow us to be moved. God bless you. God bless you.